உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்ததும் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள். 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அதற்கு அடித்தளம் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுகின்ற பல விஷயங்களை அடித்தளம் வருகின்ற மாதமாக போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு திட்டம் மனசில் ஒரு திட்டமே இருக்கும். அடுத்த வருஷமாக இந்த அளவுக்கு வந்துடணும். அதற்கெல்லாம் அடித்தளம் இடுகின்ற ஒரு டிசம்பர் மாத பலன்கள் 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக கெட்டதை அழிக்கக்கூடிய ஒரு மாதம், நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம். கெட்டவையெல்லாம் அழிந்து நல்லது நடக்கக்கூடிய மாதம், நல்லது நடக்கக்கூடிய அதற்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம். நிறைய 5-6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அது மாற்றமே இல்லைங்க. ரொம்ப வேதனைகள் தான், பலவிதமான சோதனைகள், அவமானங்கள், தொழில் பாதிப்புகள், திருமண தடைகள், பேசி முடிச்ச கல்யாணம், எல்லாம் திருமண பாதிப்புகள், கொடுத்த படம் ஏமாற்றம், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தல, ஏன்னா இந்த சனி வக்ரம் என்பது தேவையில்லாத விஷயங்களை கண்டிப்பாக உங்களை வேதனை படுத்திருக்கும். அதில் மாற்றமே இல்லை. சனி வக்ரம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய, அதற்கு அடித்தளம் இடுகின்ற எல்லாமே ஒரு நன்மைகள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய போகுது. நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள், நிறைய நல்லது நடக்கும். அதே நேரத்தில் இந்த
சொல்ல முடியாத சோதனை வேதனையில் அனுபவிச்சாச்சு. கடந்த ஒரு 4-5 மாதம் கடந்த 4-5 மாதம் நிறைய போராட்டங்கள், பண கஷ்டங்கள், தொழில் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தொழில் நட்டம், கொடுத்த கடன், கொடுத்த பணம் வரல, கடனுக்கு மேலே கடன், இப்படிலாம் சந்திச்சாச்சு. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. டிசம்பர் மாதம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவு அந்த ராசிக்கு அதிபதி முதல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன், புதன், அதாவது உங்களுடைய தனாதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் குருவின் பார்வையில், அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் ஏற்படும் பொழுது அப்படியே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குமே அதுக்கு நல்லது நடக்க போகுது. திடீர்னு மாற்றங்கள், திடீர் வியாபாரம், திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் வருமான முன்னேற்றம், திடீர் தொழில் முன்னேற்றம், திடீர் பதவி முன்னேற்றம், அரசியல் இருப்பவர்களுக்கு திடீர் மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. இப்போ ஏங்க அப்படி 4-5 மாதம் அப்படி ரொம்ப மோசமாக போச்சு? சனியுடைய வக்ர பார்வை சிம்மராசிக்கு ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. அதில் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அவெல்லாம் அன்றைக்கி ஒதுங்கி நின்றுவான். இல்லைங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு எதுவும் இங்கே தேவையில்லை. யாரெல்லாம் நம்ம கெட்டவன் அழியக்கூடிய காலம், நல்லவன் நம்மை நாடி வரக்கூடிய காலம், கெட்டவங்களை அழிஞ்சு நல்லவன் நம்ம நாடி வரக்கூடிய, நல்லவர்கள் நாடி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய காலங்கள். அப்போ ஒரு புத்தி கெட்டு போய் சில பேரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். புத்தி சிம்மராசிக்கு சில பேர் பழகினவங்க கூட புத்தி கெட்டு போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கலாம். காசு பணத்தை, பொருளாதாரத்தில், காசு பணத்தில் ஏமாற்றம், நிறைய ஏமாற்றம், தெரியாமல் பண்ணிட்டேனே, தெரியாமல் நடந்து போச்சு, அதனாலே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த வேலையில் அந்த பணத்தில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு பணம், ஒரு சொத்து முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு காசு பணத்தை வாங்கி எல்லாமே ஒரு ஏமாற்றம் தான். அதான் மாறி போயிடும். ஒரு வேலை வாங்கி தரேன், அதில் ஒரு ஏமாற்றம். அதுவும் மாதிரி காசு வந்துடும். ஏன்னா குரு பார்வை, குரு 10ஆம் இடத்துலேருந்து வலிமை பெற்று உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரியனையும் உங்களுக்கு தனம் லாபாதிபதியாக பார்க்கும் பொழுது எல்லாமே கை கூடிரும். திடீர்னு காசு போல வந்துடும், திடீர்னு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமண யோகம் ஏற்படுத்தும், புதிய ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு தொழில் வியாபாரத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு சிறப்பான தொழிலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அக்ரிமெண்ட்டு 2025 ஏற்பட போகின்ற மிக தொழிலுக்கான ஒரு அடித்தளம் இடுகின்ற பிளானிங், மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறது, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை உருவாகிறது, மிகப்பெரிய ஒரு தொழில், ஒரு ஆடை அலங்கார சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய நவீன தொழில்நுட்பத்தோடு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பேச்சுவார்த்தை ஒரு நல்ல வெற்றியாக முடிக்கக்கூடிய எல்லா பிளானும் நடக்கும். ஆக 2025 ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளம் இருக்கின்ற ஒரு வெற்றியான மாதமாக உறுதியாக அமையப் போகிறது. ஊரே உலகமே உங்களை உற்று பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையப் போகிறது. அதற்குரிய மாதம் தான் அந்த டிசம்பர் மாதம். அது மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஸ்ட்ராங், இப்போ டிசம்பர் மாதத்திலே சிம்மராசி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பாதிப்பு பட்டாச்சு, இனி ஸ்ட்ராங்காக இருக்கு. வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உறுதி. உங்கள் முன்னேற்றத்திற்கு பல நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கப் போகிறது. பல நல்ல வழிகள் உருவாக்கப் போகிறது. பணம் செல்வங்கள் பெறுவதற்கு, தொழில் பெறுவதற்கான, பண வரவுக்கான நல்ல காலங்கள், பதவி வருவதற்கான நல்ல காலங்கள், புகழும் பெறுவதற்கான நல்ல காலங்கள். எங்கெங்கே நாங்கள் இங்கே இந்த பிரச்சனை சரியாகும், இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லி எத்தனை இடத்துல ஜாத பார்த்தாச்சு, ஒன்றும் சரியாக நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், சித்தர் வாக்கு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் என்னங்க உறுதி உத்தரவாதம் தர்றேன்.
சும்மா வெறும் வார்த்தைக்கு பேசப்படுவதல்ல. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு ஏன் இந்த உறுதி உத்தரம் சும்மா கொடுக்கல, சும்மா என்னத்தையும் பேசலை. அப்படி ஜாதகத்தை தூக்கி எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுக்கிறீங்க, என்னை பார்த்து நடக்கலை என்ற வார்த்தையே வரக்கூடாது. இது இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நான் திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவன் அற்புதமாக வழங்கியிருக்கிறார். அதை அவரினுடைய ஆணையை ஏற்று அந்த அருள் சக்தியோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் ரொம்ப தெளிவாக உறுதியாக சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலைங்க, 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா எத்தனை பேர் வேதனை கொட்டி எத்தனை இடத்துல பார்த்து இந்த வேதனையை கொட்டுறாங்க. அதைத்தானே நானும் சொல்கிறேன், அந்த வேதனையை தான் சொல்கிறேன். இது எப்படி தவறாகும்? ஆக இங்கேயே அந்த வேதனை வரக்கூடாது. கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். இது கீழே நம்பர் இருக்குது. அப்போ இது பொதுப்பலன் நல்லா இருக்கும். ஆண்டை பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் தனித்தனி விதி எழுதியிருக்கிறார். தனித்தனி விதியார் புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.